தமிழ்நாட்டில் புதியதாக 140 மின்சார பேருந்துகளின் சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி அமைத்துள்ளதாகவும் விளக்கம். நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது இடங்களிலே வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். அதிமுகவை யாராலும் கபளீகரம் செய்ய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதில். இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபளீகரம் செஞ்சு விடுவோம் என்று எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபளீகரம் செய்ய முடியாது. முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தல். அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம். பாமக தலைவராக அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க உள்ளதாக தகவல். 68 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் நிரம்பிய மேட்டூர் அணை 16 கண் மதகு வழியாக 58,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தல். புதுச்சேரி பாஜக தலைவராகிறார் முன்னாள் நியமன எம்எல்ஏ ராமலிங்கம். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்ற அரசாணை ரத்து. கடும் எதிர்ப்புக்கு பணிந்து மாநில அரசு நடவடிக்கை. முன்பதிவு பயணிகள் அட்டவணையை ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரம் முன்பே தயாரிக்க முடிவு. காத்திருப்பு டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்ய ஏதுவாக நடவடிக்கை. ஒட்டன்சத்திரம் சந்தையில் 14 கிலோ தக்காளி பெட்டியின் விலை 350 ரூபாயாக உயர்வு. வரும் நாட்களில் விலை மேலும் உயரக்கூடும் என வியாபாரிகள் தகவல். உதகையில் கார்னேஷன் மலர்களின் விலை வீழ்ச்சியடைந்ததாக சாகுபடியாளர்கள் கவலை. பிளாஸ்டிக் மலர்களின் வருகையால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு என வேதனை. அமர்நாத் யாத்திரை பாதையில் ரிசர்வ் போலீசார் பலத்த பாதுகாப்பு. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் மோப்ப நாய்கள் உதவியுடன் கண்காணிப்பு. இந்தியாவிலேயே முதன்முறையாக செல்போன் செயலி மூலம் வாக்களிக்கும் முறை பீகாரில் அறிமுகம். செயலி உருவாக்கத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனம் முக்கிய பங்களிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் கோப்பை கிரிக்கெட் போட்டி. நாடாளுமன்ற 11 அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராணுவ 11 வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.